இது பாருங்க, இது இப்படி ஓடும். For gifting purpose also. This is only 130 gram per gram 130 rupees ஆகும். இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது 92.5 மினியேச்சர் ஐட்டம்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ராம்லல்லா. இப்போ அயோத்தியா ரீசெண்டாக ஓப்பன் ஆகிருக்குல்ல, அதோட ராம்லல்லா நாங்கள் சேமாக செஞ்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரியும். சேம் ஆஸ் டு ஆஸ் அயோத்தியா ராமர் ஒன்லி. அடுத்தது பார்க்க போகிறீங்கிறது எம்ப்ராய்ட் ஐடல்ஸ், கம்ப்யூட்டரைஸ் ஐடல்ஸ். இதெல்லாம் காரில் வைக்கணும்னா காரில் வைக்கலாம், கிஃப்டிங் கொடுக்கணும்னா ஆமாம் கிஃப்டிங் கொடுக்கணும்னா கிஃப்டிங் கூட கொடுக்கலாம். இதெல்லாம் பீஸ் ரேட்டாக தான் வரும், கிராம் ரேட் வராது. ஏன்னா இது 999 இது பார்த்தீங்கன்னா இது வீடு, யார் கடவுளுக்கு வேண்டிக்கிறீங்க நீங்கள் வீடு சீக்கிரமாக வரணும், கோயிலில் போயிட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி வீடு ஆமாம் சொந்த வீடு வேணும்னா அது போயிட்டு வேண்டி உண்டியில் போடணும்னா அந்த மாதிரி வீடு கூட இருக்குது. குட்டி வீடு, பெரிய வீடு வேணும்னா பெரிய வீடு கூட இருக்குது. இது வந்து மேக்கப் பாக்ஸ் வெளியிலே இருக்குது பாருங்க. இதுதான் மேலே டிசைன் வந்து மயில் அழகாக இருக்குது. இந்த சைட்லேயும் வந்து அழகாக டிசைன்ஸ் நல்லா அழகாக கொடுத்துருக்குறாங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து கம்பியாக டிசைன்ஸ் வருது பார்த்தீங்களா. ஆனால் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி டிசைன்ஸ் எங்குமே பார்த்ததில்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போது என்எஸ்சி போஸ் ரோடில் இருக்கிற வரலக்ஷ்மி சில்வர் ஷாப்பிங் இந்த கடைக்கு வந்திருக்கேன். இது ஃபுல்லாக வந்து சில்வர் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. A to Z எல்லாமே இருக்குது. அந்த கடையில் என்னென்ன ஐட்டம் இருக்குது இப்போ நாங்கள் காமிக்கிறோம். இப்போ அவங்களும் சொல்லுவாங்க என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு. ஏன்னா எனக்கு சிலது தெரியும், சிலது தெரியாது. அவங்களுக்கு கடைக்காரங்களுக்கு தெரியும். 92.5 இது மினியேச்சர் ஐட்டம் தான். இது 92.5 ஐட்டம்ஸ். இதெல்லாம் ஸ்மால் டாய்ஸ் ஃபார் பேபிஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஷிப்பு, பைக்கு எது மாதிரி வேணும்னா கூட இருக்குது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நாங்கள் செஞ்சுருக்கோம். இது ஆக்சுவலாக மேரிகோ ரவுண்டு இது கூட இருக்குது. பட் இதில் என்ன விஷயம்னா இதெல்லாம் மஷின் எல்லாம் உள்ளே இருக்குது, இதெல்லாம் ஓடும். இதில் என்ன விஷயம்னா இதில் கிராம் டு 130 rupees ஆகும். ஆக்சுவலாக இது மேக்கிங் சார்ஜ் கூட தான் வரும், இது வித்தவுட் மேக்கிங் வராது. கிராம் 130 rupees வரும். இதில் கிளியர் ஃபினிஷிங் வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது பாருங்கள், இது இப்படி ஓடும். For gifting purpose also. This is only 130 gram per gram 130 rupees ஆகும். இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது 92.5 மினியேச்சர் ஐட்டம்ஸ். இப்போ அடுத்தது பார்த்துக்கோங்க வாங்க. இதில் நிறையா இருக்குது. இந்த மாதிரி டெம்பிள்ஸ் கூட இருக்குது. இது மிடில் சாமி கூட வைக்கலாம். இப்போ இது சின்னது இவ்வளோ குட்டியாக இருக்குது, சாமி வைக்கலாமா? எல்லாம் வைக்கலாமா. குட்டி ஐடல்ஸ் கூட வேணும்னா நான் கொடுக்குறேம்மா. எல்லா ஐட்டம் ஆமாம், அந்த சிலை, லக்ஷ்மி சிலை, விநாயகர் சிலை, எந்த சிலை வேணும்னா கூட கொடுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து காமிச்சிக்கோங்க. டிராக்டரு, ட்ரெயின், ஹெலிகாப்டர், பிளேனு, ஹெலிகாப்டர் கூட இருக்குது, பார்த்துக்கோங்க. எல்லாம் ரன் ஆகுமா. எல்லா மோட்டார் இருக்குது, பட்டன் இங்கே இருக்குது, ஸ்விட்ச் ஆன் பண்ணால் எல்லாமே ஓடும். இது வந்து வலம்புரி விநாயகர். இது வந்து மேரேஜுக்கு கிஃப்டாக கொடுக்கறது, இல்லை சிறுவரிசை கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட நம்ம பொண்ணுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். இது என்னென்ன சைஸ், எல்லா சைஸ்லையும் இருக்குது. இது கிராம் வந்து 50 கிராம். ஸ்டார்டிங் எங்கிட்ட இருக்கிறது 30 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்டிங் வரும். அதோட 2 சைஸ் சின்னது கூட இருக்குது. பெருசு உங்களுக்கு 1 கிலோ கிட்ட வேணும்னா கூட பண்ணலாம், 1.5 கிலோ கூட வேணும்னா பண்ணலாம். இதில் இப்போதுக்காக எங்கிட்ட இருக்கிறது 400 கிராம். இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இருக்கும். இது 400 கிராம் வலம்புரி விநாயகர். இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது 1 கிலோ கிட்ட இருக்குது. இது கொஞ்சம் கனமாக வரும். இப்போ 1 கிலோன்றது கஸ்டமாக நம்ம கொடுக்க. ஆமாம், கஸ்டம் ஆர்டர் தான் பண்ணுவோம் நாங்கள். அது 1 கிலோ இப்போதுக்காக ஆர்டரில் இருக்குது. அது வரும்போது நான் உங்களுக்கு அது கூட அப்டேட் பண்ணிடுவேன். விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த மாதிரி 3 சாமி கூட இருக்குது. இது கூட வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இது வந்து வெறும் லக்ஷ்மி வேணுன்றவங்க இதுவும் வாங்கிக்கலாம், தனியாக இருக்குது இது. அப்புறம் இது வந்து அம்மன், சிங்கத்து மேலே இருக்குது, கையில் வேலு, நல்லா ஃபேஸ்லாம் நல்லா அழகாக டீட்டெயிலாக எல்லாம் ஒவ்வொரு இதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது. இது குபேரர். இது வந்து குபேரர் சிலை. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக, ஃபேஸ் நல்லா இருக்குது, நல்லா கால் நல்லா இது பண்ணிவிட்டு கை இதெல்லாம் நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க.
பின்னாடி ஒரு பனை மூட்டை வச்சுருக்கிறாரு பாருங்க. இது எவ்வளோ? 76 கிராம்ஸ். ஓகே. இப்போ காமதேனு கூட இருக்குது. காமதேனு எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா அந்த மேலே போட்டிருக்க அந்த துணி, அந்த மணி, இது எல்லாமே நல்லா அழகாக அந்த டிசைனில் நல்லா க்ளீனாக நல்லா தெரியுது. காமதேனு இப்போ இது வந்து மூஞ்சி பிள்ளையாரோட வாகனம். பிள்ளையார் வந்து அந்த மூஞ்சர் வந்து தேங்காய் எடுத்துகிட்டு வந்து பிள்ளையாருக்கு கொடுக்க கையில் தேங்காய் வச்சிட்ருக்கு. இது வந்து மேலே கலர் எனாமல் பண்ணியிருக்குல்ல, இதுவும் லக்ஷ்மி தான். கையில் தாமரை இருக்குது பாருங்கள். தாமரை வந்து இதில் கோல்டு பிளேட்டடில் இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. இது மினியேச்சர் தான். இது வந்து பெருமாள், விஷ்ணு பத்மாதேவி, லக்ஷ்மி. இது வந்து விஷ்ணு, இது வந்து லக்ஷ்மி. இது வந்து அந்த அதான் அந்த தண்ணியில் அடியில் அந்த நாகத்துக்கு மேலே தான் உட்காந்துட்ருப்பாங்க. இது 5 தலை நாகம் மேலே இருக்குது பாருங்கள். இதுலேயே கொஞ்சம் பெருசு கூட இருக்குது. இப்போ பெருசு வேணுன்னா இது இருக்குது. இதுவும் நல்லா பாருங்கள். ஃபேஸ்லாம் நல்லா அழகாக அந்த செயின், அந்த நெக்லஸ் எல்லாமே அவ்வளோ அந்த மேலே போட்டிருக்க அந்த துணியெல்லாம் கூட அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா அந்த லக்ஷ்மியோட முகம் அவ்வளோ அழகாக இருக்குது. கை அதான் அவ்வளோ அழகாக நுணுக்கமாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா காலை நீட்டிட்டு உட்காந்துட்ருக்க மாதிரி நல்லா இருக்குது. இப்போ இது வந்து ராமர். இது பார்த்தீங்கன்னா இது ராம்லல்லா. இப்போ அயோத்தியா ரீசெண்டாக ஓப்பன் ஆயிருக்குல்ல, அதோட ராம்லல்லா நாங்கள் சேமாக செஞ்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரியும். சேம் ஆஸ் டு ஆஸ் அயோத்தியா ராமர் ஒன்லி. இதில் இன்னும் ஒன்று இருக்குது, அது கம்ப்யூட்டரைஸ்லாம் வரும். அது பட் கொஞ்சம் காஸ்ட்லி. கிராம் 200 rupees. நீங்கள் கீழே கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி டைமண்ட்ஸ் கூட போட்டிருக்கோம். நார்மல் ஸ்டோன்ஸ், ஓகே, நாட் டைமண்ட்ஸ், நார்மல் ஸ்டோன்ஸ். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி. இது 92.5 ஐட்டம். கிராம் 200 rupees வரும் உங்களுக்கு. இது 1 கிராம். ஆமாம், பர் கிராம் 200 rupees. இது வந்து திருப்பதி பாலாஜி எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க. இதெல்லாம் கிராம் 15 rupees எக்ஸ்ட்ரா வருமா. ஆக்சுவலா இது கூட 92.5. நீங்க இது ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா திருப்பதியில எந்த பாலாஜி சாமி இருக்காங்க அந்த மாதிரியே இருக்கும். நீங்க கைப்பிடியில கூட ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலா அந்த ஃபினிஷிங் எல்லாம் பாருங்க. சார் காமிக்கிறாங்க பாருங்க கொஞ்சம். எல்லா ஃபினிஷிங்ல எவ்வளோ அழகாக அது பாருங்க. கண்ணு, அந்த மூக்கு, வாய், நாமம், அந்த தலையில இருக்கிற அந்த கிரீடம், இந்த கையில் இருக்கிற சங்கு சக்கரம், விஷ்ணு சக்கரம், இந்த சங்கு, இந்த கை, அவர் போட்டிருக்க அந்த நகையெல்லாம் கூட அந்த பாருங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது கருடனா எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இவ்வளோ இதுவாக அப்படியே வந்து இதில் வந்து மகாலட்சுமி இது பாருங்கள். நல்லா அப்படியே அந்த திருப்பதி பாலாஜி பார்த்த மாதிரியே இருக்குது. அப்படியே நல்லா அழகாக பேக்கில் கூட நல்லா அழகாக ஒவ்வொரு இதுவும் நல்லா அழகாக செதுக்கி நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க. ரேட் இதான் சொன்னால் 92.5ல கிராம் வந்து 50 rupees எக்ஸ்ட்ரா வரும். நார்மல் அதான் 15 அதான் இல்லை ஆன்டிக் மாடல். இதில் 2 மாடல் ஆக்சுவலாக எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஒன்று 24 சாமி வச்சிருக்கு, ஒரு அஷ்டலக்ஷ்மி வச்சது இருக்குது. இது கூட கிராம் 15 rupees எக்ஸ்ட்ரா வரும். இது கூட 92.5. ஸ்டார்டிங் ரேஞ்ச் இஸ் 100 grams. கிஃப்டிங் கோசம் வேணும்னா கூட நல்ல ப்ராடக்ட். இதில் வேறு மாதிரி கூட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது செமி ஓலோ. இது பேக் சைடு கூட வரும், பட் இது போலாக இருக்கும். பட் இது பேக் சைடு வராது. இது ஆக்சுவலாக 2D சொல்லுவாங்க. இது கிராம் 10 rupees வரும். இதில் மிடில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கூட இருக்குது. கரெக்டாக ஃபினிஷிங் எல்லாம் அந்த பார்க்குறீங்கன்னா அப்படியே அழகாமல் இருக்கும். இதில் பெரிய சைஸ் கூட வேணும்னா பெரிய சைஸ் கூட இருக்குது. பெருசு சைஸ் எங்கிட்ட இருக்கிறது 130 கிராம். இதில் ஃபினிஷிங் பாருங்கள் அப்படியே. பட் பேக் சைடு எதுவுமே வராது, பாதி தான் வரும்.
அடுத்தது இந்த மினியேச்சர் ஐட்டம்ஸ் இந்த மினியேச்சர் ஐடல்ஸ் குட்டி ஐடல்ஸ் பட் கொஞ்சம் கனமாக வரும். இது சில ஐடல்ஸ் எல்லாம் கிராம் 10 rupees எக்ஸ்ட்ரா வரும், சில ஐடல்ஸ் எல்லாம் கிராம் 15 rupees எக்ஸ்ட்ரா வரும், சில ஐட்டம் 4 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இது பாத்தீங்கன்னா சார் மினியேச்சர்ன்றதுனால ஆமா இது கெட்டி இருக்கு. இது கரெக்டா பாத்தீங்கன்னா இது என்னதுன்னா இது அத்யந்தா பிரபு சொல்லுவாங்க. இன் ஆல் ஓவர் இந்தியா இது ஒரே ஒரு டெம்பிள் தான் இருக்கு இங்க அடியார்ல. இது பாதி விநாயகர் பாதி ஆஞ்சநேயர். இவங்களுக்கு சொல்லுவாங்க அத்யந்தா பிரபு. இது அடுத்தது பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி. இது பாருங்கம்மா அப்படியே ஒரு ரோவா இருக்கு. ஆமா 8 லட்சுமி வரும். இதில் உங்களுக்கு கவா வேணும்னா கூட கவா கூட இருக்கு. இது கூட கிராம் 10 rupees எக்ஸ்ட்ரா வருமா. நேரில் வந்து கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபுல்லாக எல்லாம் கிளியராக இருக்கும். இதில் லாஸ்ட் ஐட்டம் நான் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் காமிச்சிடுறேன். விஷ்ணு பாதம், விஷ்ணுவோட பாதம். இது இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட்ல ஓடுது. ஆமா எல்லாருமே கேக்குறாங்க. இது நாங்க செஞ்சிருக்கோம். இது கூட கிராம் 10 rupees எக்ஸ்ட்ரா வரும். இதுல கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா சங்க சக்கர நாமமே கருடு எல்லாமே போட்டிருக்கோம். ஃபுல் கிளியரன்ஸா இருக்கும். சக்கரம் கருடு எல்லாமே இருக்கு. இதுல என்கிட்ட இப்போதுக்காக 30 grams அவைலபிள் இருக்கு. இதுல சின்ன சைஸ் கூட வேணும்னா பல்க் ஆர்டர்னா அது கூட செஞ்சுட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு யாராவது அது மாதிரி ஒரு ஐட்டம் இல்லை பல்காக வேணும்னா நீங்கள் இங்கே வந்து இவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க பல்காக வேணும்னா அவங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இல்லை 1 piece வேணும்னா இப்போ இந்த மாதிரி கடையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சில்வர்லேயே பெல்லு கூட இருக்குது. மேலே வந்து நந்தி கீழே அந்த ஸ்டெம் இருக்கு. ஒவ்வொரு இதுவும் இருக்குது. ஆஞ்சநேயர், இது சங்கச்சக்கரம். இதெல்லாம் காஸ்டிங் பெல் சொல்லுவாங்க. இது வெளியில கூட வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிராம் 5 ரூபாய் 6 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்க 4 ரூபாய் மட்டும் சார்ஜ் பண்றோம். பெஸ்டா பண்ணி கொடுக்குறோம். நீங்க நேர்ல வந்து பாருங்க. ஒரு பெல் இருக்கு பட் இது கொஞ்சம் வெயிட்டா வரும். பட் அவ்வளோ அழகா ஃபினிஷிங் இருக்கும். பாத்தீங்கன்னா மிடில்ல யானை போட்டு இருக்கும், மேல நந்தி இருக்கு. பெல் கொஞ்சம் வெயிட்டா வரும் பட் நல்லா ஃபினிஷிங் டெம்பா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா புதுசா வித்தியாசமா இருக்கு. இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை பெல்லு. ஏன்னா இது கூட ஓரளவுக்கு பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஆனால் இது நல்லா நடுவில் யானை, மேலே வந்து நந்தி. இது பெல்லு வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்தது பார்க்க போறீங்கிறது எம்ப்ராய்ட் ஐடல்ஸ், கம்ப்யூட்டரைஸ் ஐடல்ஸ். இதெல்லாம் காரில் வைக்கணும்னா காரில் வைக்கலாம். கிஃப்டிங் கொடுக்கணும்னா ஆமாம் கிஃப்டிங் கொடுக்கணும்னா கிஃப்டிங் கூட கொடுக்கலாம். இதெல்லாம் பீஸ் ரேட்டாக தான் வரும், கிராம் ரேட் வராது. ஏன்னா இது 999மா. இது நார்மல் சில்வர் இல்லை, இது கம்ப்யூட்டரைஸ் சில்வர். இது 999 தான் வரும். இல்லை என்கிட்ட நிறையா இருக்குது. பாலாஜி, லக்ஷ்மி, 3 சாமி வேணும்னா 3 சாமி கூட இருக்குது. புள்ளியார், லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாமே இருக்குது. அதில் இப்போ இது மணி பிளான்ட் ஆக்சுவலாக. மணி பிளான்ட். ஆமா மணி பிளான்ட். இது வீட்ல வைக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும், வாஸ்து தோஷம் அதுக்காக வைப்பாங்க. நெக்ஸ்ட் இதுல சில பேருக்கு கொஞ்சம் கம்மி பட்ஜெட் கம்மியா வேணும்னா இது கூட கிஃப்டிங் கோசம் இருக்கு. இது only 1350 வருமா. இதுல நிறைய சாமி இருக்கு. தந்த மாதிரி இல்ல. ஆமா யானை தண்ட மாதிரி கீழே சரஸ்வதி உட்கார்ந்துருக்காங்க. இதுல விநாயகர் இருக்கு, ஆஞ்சநேயர் இருக்கு, கிருஷ்ணர் இருக்கு, சிவலிங்கம் இருக்கு. என்ன வேணும்னா கூட இருக்கு. பல்க் குவான்டிட்டி கூட வேணும்னா கூட இருக்கு. அடுத்தது பார்க்குறீங்கன்னா மந்திரம், குட்டி குட்டி மந்திரம்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது ராமர் மந்திரம். இப்போ சில பேருக்கு ராம் ஐடல் வாங்க முடியல, அந்த அயோத்தியா வாங்க முடியல. அயோத்தியா டெம்பிள் நான் செஞ்சுருக்கேன். அது பட்ஜெட் இல்லை. இது வாங்கலாமா? இது 1000 ரூபாய் தான். இதை ஃபுல் ராம்லல்லா கீழே அயோத்தியா ஃபுல்லாக நாங்கள் என்கிரேவ் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய ஐடல்ஸ் இருக்குது, நிறையா மந்திரம்ஸ் இருக்குது. சாரி, இது பாருங்கள், ராமர் பாதம், சூர்யா யந்திரம், ஸ்வஸ்திக் கூட வேணும்னா ஸ்வஸ்திக் கூட இருக்குது. ஹனுமான் யந்திரம், நிறையா யந்திரம் இருக்குமா. குபேர் யந்திரம், ஸ்ரீசக்கர யந்திரம் எல்லாமே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிளேட்ஸ் ஃபார் கிஃப்டிங் ஐட்டம்ஸ். இதெல்லாம் கிராம் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். பட் இதெல்லாம் குட்டி மினியேச்சர் ஃபார் 10 grams, 15 grams, 20 grams பட்ஜெட்டில் யார் வராங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. இதில் விளக்கில் விநாயகர் வேணும்னா விளக்கில் விநாயகர் இருக்குது. ஊதுபத்தி ஸ்டாண்ட் வேணும்னா நார்மல் ஊதுபத்தி ஸ்டாண்ட் இருக்குது. இந்த விளக்கு வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், இதில் இப்போ விநாயகர் மேலே
கொடி வச்சு வேணும்னா கூட இருக்கு, அது கூட இருக்கு. இதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. பிளேட்ஸ், குட்டி குட்டி பிளேட்ஸ், நிறைய ஐட்டம் வரும். இது பார்த்தீங்கன்னா இது வீடு. யார் கடவுளுக்கு வேண்டிக்கிறீங்க, நீங்க வீடு சீக்கிரமா வரணும், கோயில்ல போயிட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி வீடு, சொந்த வீடு வேணும்னா அது போயிட்டு வேண்டி உண்டியில போடணும்னா அந்த மாதிரி வீடு கூட இருக்கு. குட்டி வீடு. பெரிய வீடு வேணும்னா பெரிய வீடு கூட இருக்கு. வீட்டில் வைக்கணும் இல்லை உண்டியில போடணும், எல்லாமே இருக்கணும். சிசர்ஸ், மிரர், டங் கிளீனர் எல்லாமே இருக்கு எங்கிட்ட. ஃபுல் மாப்பிள செட் கூட இருக்கு. மாப்பிள கூட நீங்க பாத்துக்கோங்க, எல்லா செட் ஃபுல்லா இருக்கு. இது அப்புறமா பாக்குறீங்கன்னா இல்ல அந்த செட் சொன்னீங்களே, அது அப்புறம் பாத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா தாளம்பூமா, விநாயகர் பக்கத்துல வைப்பாங்க 2 இதுல சைஸஸ் வேரியேஷன் கூட இருக்கு, பெரிய சைஸ் சின்ன சைஸ். இது பாக்குறீங்கன்னா இது புக்கே, கிஃப்டிங் பர்பஸ். 15 grams 20 grams கிஃப்டிங் பர்பஸ்ல புக்கே. பின்னால பாத்தீங்கன்னா எதுவுமே வராது, பட் ஸ்டார்டிங்ல முன்னாடி பாத்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம். இது அப்புறமா நார்மல் ஆலாக் படி சொல்லுவாங்க, அன்னபுண்ணி வைக்கிறதுக்கோசம். இது அரசி வேணும்னா கூட இருக்கு. இது ஸ்டார்டிங் எங்கிட்ட இருக்கிறது 20 grams. சங்கச்சக்கர நாமம் வேணும்னா கூட கிடைக்கும், பிளெயினா வேணும்னா கூட கிடைக்கும். இது வந்து விளக்கு. இது இந்த டிசைன் பாருங்க, வித்தியாசமா இருக்குது. இப்போ இது வந்து குட்டி குத்து விளக்கு. அதே தான், இந்த 1 2 3 4 7 முகம் வச்சு இதே நார்மல். மேலே வந்து அந்த இந்த ஸ்மெல் இருக்குது. இதெல்லாம் நார்மல் விளக்கில் வர இது தான் குட்டி விளக்கு. இது வந்து 128 கிராம். இது வந்து இதே 5 முகம் விளக்கு. மேலே வந்து மயில் இருக்குது. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. கீழே அடியில் அந்த தண்டும் நல்லா அழகாக டிசைன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ இதுவும் இந்த குட்டி விளக்கு தான், ஆனால் இது கொஞ்சம் மெலிசாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கொஞ்சம் குண்டாக இருந்ததா, இப்போ இது வந்து நல்லா மெலிசாக இருக்குது. இப்போ இது வந்து மாயலை இந்த மாதிரி வேணுன்றவங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பீஸு சிங்கிள் பீஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும், வந்து வாங்கிக்கலாம். இது வந்து இதே விளக்கு, அது குட்டி விளக்கு. இது வந்து அம்மன், இது ஒரு அம்மன் இருக்குது, கஜலக்ஷ்மி. 2 சைடு யானை வச்சுருக்குறாங்க. இதுவும் ஒரு விளக்கு, இது ஒரு டிசைனு. இதுவும் ஒரு விளக்கு தான். இது பாரு, இது வந்து கீழே ஆமை இருக்குது. இதை நீங்கள் சொல்லுங்கள், அது என்ன இது? இது ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னலாக யார் வேணும்னா ஆமை விளக்கு, ஆமை மேலே விளக்கு. யார் வீட்டில் வைக்கணும், வீட்டில் கதவு வெளியில் வைக்கணும்னா கூட வைக்கலாம், இல்லை சாமி வாசப்படியில் வெளியில் வைக்கணும்னா கூட வைக்கலாம், இல்லை சாமி கிட்ட வைக்கணும் கூட வைக்கலாம். இது ஆக்சுவலாக வேண்டிப்பாங்கம்மா, ஆமை கோயிலுக்கு கொடுக்கணும், அந்த டைம் வாங்கிட்டு போவோம். அந்த மாதிரி விளக்கு இது. இது வந்து குபேர விளக்கு. இது பாருங்க எப்படி இருக்கு. கீழே நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி ஏற்றலாம், நல்லா இருக்கு, சூப்பரா. பின்னாடி அந்த எந்திரத்தோட அந்த எண்கள் எல்லாம் எழுதிருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து அந்த குபேர சாமி இருக்கும். இது வந்து பிள்ளையார் விளக்கு. இதான் வந்து அரச இலை. இதில் வந்து எண்ணெய் ஊற்றி விளக்கலாம். இதே மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி லக்ஷ்மி இருக்குது. அப்படியே பாருங்கள், லைனாக நிறைய விளக்கு இருக்குது. அஷ்டலக்ஷ்மி இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது வந்து அஷ்டலக்ஷ்மி விளக்கு, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுவே ஆன்டிக் மாடல் தான். நல்லா பேக் சைடில் நல்லா அந்த சிலையோட இது நல்லா இதுவாக இருக்குது. இங்கே நல்லா சிலையெல்லாம் ஒவ்வொன்றும் நல்லா அந்த உருவம்லாம் நல்லா அழகாக க்ளீனாக தெரியுது. நல்லா இங்கே எண்ணெய் ஊற்றி ஏற்றுறதும் நல்லா குழியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு குட்டியாக நீ வச்ச மாதிரியே அந்த துளசி செடி, துளசி மாடம். அதான் துளசி மாடம். நம்ம வீட்டில் வந்து சில பேர் வச்சு வளர்க்க முடியாது, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களாலலாம். அதனால் அவங்க இந்த மாதிரி துளசி மாடம் வாங்கி இதை பூஜை ரூமில் வச்சு வழிபடலாம். இதே மாதிரி கோல்டில் இருக்குது. இந்த மாதிரி சைஸ் வாரியாக இருக்குது. இது அப்படியே எல்லாமே விளக்கு ஐட்டம் தான். இது வந்து நாமம். அந்த நாமத்திலே இது வந்து பாக்கம் நாமம் மாதிரி இருக்குது. இதில் வந்து பாதம், பெருமாளோட பாதம் இருக்குது. எங்களுக்கு கொடுப்பாங்க பால் கெண்டி. இது சைஸ் நல்லா இருக்கு, நல்லா டிசைன்லாம் நல்லா மைன்யூட்டாக பாருங்கள், எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இது
ஸ்ட்ரா டம்ளர். அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது குட்டி குட்டி அழகாக சண்டை போட்டுப்போம். இப்போ இந்த மாதிரி வெள்ளியில் இருக்குது. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிக்கி மவுஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய அந்தந்த இது வந்து கப்பு. இது இது வந்து சோட்டா பீம். குழந்தைங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பார்த்து கண்டிப்பாக வாங்குங்க. இது வந்து பிள்ளையார் மலை. இது எல்லாருக்குமே தெரியும். இதுவும் வெளியில தான் வச்சிருக்காங்க. ஓ, பிள்ளையார் வச்சுட்டு அப்புறம் அந்த குடை வைப்பாங்கல்ல. இங்கே பிள்ளையார் வச்சுட்டு அவங்க குடை. ஓ ஆமாம், இங்கே பிள்ளையார் வச்சுட்டு இந்த பிள்ளையார் மனையில் பிள்ளையார் வச்சுட்டு இங்கே வந்து குடை உள்ள சொருவத்துக்கு கம்பி கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா அழகாக. இதில் அப்படியே பாருங்கள் டிசைனாக இருக்குது. குட்டி குட்டியாகவும் இருக்குது. குட்டி வேணும்னாலும் வாங்கிக்கலாம், பெருசானாலும் இருக்குது. இதோ இதில் குடை இருக்குது. இது உள்ளே வச்சுருக்காங்க குடை. இதை எடுத்து பின்னாடி அந்த இதில் சொருவிக்கலாம். இதில் பிள்ளையார் வச்சுக்கலாம் அந்த மனையில். இது வந்து பன்னீர் சொம்பு. இது எந்த சைஸ் அழகாக நல்லா இது பாருங்கள். டிசைன்ஸ்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. கை கடக்கமாக சின்னதாக இருக்குது. இது பாருங்கள், இது வந்து சிவலிங்க அபிஷேகம் பண்ணுறது. இதில் தண்ணி ஊற்றி விட்டால் கீழே வந்து சொட்டா அப்படியே இங்கே வந்து உள்ள சிவன் லிங்கம் இங்கே வச்சுட்டா அதை பாட்டுட்டு தண்ணி அப்படியே சிவன் மேலே அந்த தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அது உள்ள ஒரு ஹோல்ஸும் இருக்குது. அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி சொட்டா இங்கே கீழே சிவன் லிங்கம் வச்சுட்டா அப்படியே சொட்டிக்கிட்டே இருக்கும். இது வந்து குட்டி வேல். இது வேல் பூஜை பண்ணுறவங்க இதை வாங்கிக்கலாம். சின்னதாக அழகாக இருக்குது. அதே போல் இது பக்கத்தில் இருக்கிறது பெரிய வேல். இது அதுவும் பாருங்கள் நல்லாயிருக்கும். இது வந்து பாவை விளக்கு. இந்த பாவை விளக்கு கோயிலில் தான் பார்த்துருப்போம் நம்ம. இப்போ இது மாதிரி வச்சுருக்காங்க. வீட்லேயும் சில பேர் வாங்கி வச்சு பூஜை பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து இதை வாங்கிக்கோங்க. நல்லா அழகாக பூஜை ரூம் வாசலில் வச்சு அழகாக வச்சுட்டு விளக்கேற்றலாம். அது வந்து டிசைன்ஸ்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்லாம் நல்லா க்ளீனாக நல்லா அழகாக இருக்குது. பின்னாடி பாருங்கள் அந்த ஜடை, அந்த பாவாடை, அந்த டிசைனு கீழே அந்த பாட்டமில் அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஃபில்டர் காஃபி போட்டு காஃபி ஃபில்டர். இது வெள்ளியில் இருக்குது. நிறைய பேர் ஃபில்டர் காஃபி குடிக்கிறவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு இது வந்து வாங்கிக்கலாம். இது வந்து தண்ணி பூஜா மாதிரி இருக்குது. குட்டி ஆன்டிக் மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே திருப்புறாங்க பாருங்கள். ஆன்டிக் டிசைனு நல்லா அழகாக இருக்குது. இது பாருங்கள், இது வந்து வெறும் பிளெயின் ஃபினிஷ். இது ஆனாலும் வந்து இது பாருங்கள், இந்த சைடு டிசைன் கொடுத்து இது வந்து வேறு, இதுவும் ஆன்டிக் மாடல் மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி இருக்குது. இதில் வேறு மாதிரி இருக்குது. இது வந்து இதனுடையது அப்படியே இதே மாதிரி பெருசு, அதே மாதிரி டிசைனில் நல்லா அழகாக இருக்குது. இந்த டிசைன் பாருங்கள், இது வந்து கோல்டு பிளேட்டடை சேர்த்து பண்ணியிருக்கிறாங்க. அதே வெள்ளிலையும் சேர்த்து கைப்பிடி வந்து கோல்டு பிளேட்டடில் இருக்குது. நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு டிசைனு. வேணுன்றவங்க இது இந்த கடையில் வந்து வாங்கிக்கோங்க. நல்லா இருக்குது. அதான் இது தண்ணி அப்படியே தண்ணி குடிக்கிற டம்ளரு, ஜக்கு செட்டு அப்படியே இது செட்டோடு வச்சுருக்குறாங்க. இதுவும் நல்லா இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து கப்பன் சாசர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அது உள்ள டிசைனில் நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இது சாசர், இது கப்பு. இது வந்து மேக்கப் பாக்ஸ். வெளியிலே இருக்குது பாருங்கள். இதுதான் மேலே டிசைன் வந்து மயில் அழகாக இருக்குது. இந்த சைட்லேயும் வந்து அழகாக டிசைன்ஸ் நல்லா அழகாக கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து சொம்பு மாதிரி இருக்குது. இது அப்படியே சொம்பு செட்டு. இது நல்லா ஆன்டிக் மாடல் நல்லா இருக்குது. இது வந்து திரு காவேரி சொம்பு சொல்லுவாங்க. இதில் தண்ணி ஊற்றி இந்த பக்கம் அப்படி ஊற்றும் போது நல்லா தண்ணி இதுவாக வரும். அந்த வாய் கூட பாருங்கள், ஒரு பாம்பு ஃபேஸில் நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ட்ரை ஃப்ரூட் பாக்ஸ். முந்திரி, பாதாம், பிஸ்தா, நல்லா திராட்சை ட்ரை ஃப்ரூட்.
மேல் ரோவில் பாருங்கள் குத்து விளக்கு இருக்குது. டிசைனாக இருக்குது. பெருசு, நல்ல பெருசு. அது பாருங்கள், நம்ம அந்த பித்தளையில் வாங்குவோமே அதே மாடல்லே இருக்குது. இதுவும் வேறு புதுசாக ஆன்டிக் மாடலில் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அன்னம் குத்து விளக்கு. அது பக்கத்தில் வந்து சங்கு சக்கரம், அந்த பெருமாளுடைய குத்து விளக்கு. அது வந்து நார்மல் குத்து விளக்கு. இதுவும் அன்னம் தான், சைஸ் சின்னது. இது வந்து கேரளாவில் யூஸ் பண்ணுற விளக்கு. இது அந்த குருவாயூர் அந்த கோயிலில், ஐயப்பன் கோயிலில் இருக்கும் பாருங்கள், அந்த குத்து விளக்கு. இதுவும் ஒரு டிசைன் குத்து விளக்கு. இது வந்து இப்போ முருகருக்கு வேல் வச்சு இருக்குது குத்து விளக்கு. இதுவும் வந்து அந்த இதில் ஐயப்பன் கோயிலில் அந்த மலையாளி சேர்த்துவாங்கள்ல, அந்த விளக்கு தான் இதுவும். இது வந்து குட்டி சைஸு. இது நார்மல் குத்து விளக்கு தான். இது எல்லாமே இதுவும் அன்னம். இது நார்மல் குத்து விளக்கு. இதுவும் வந்து அன்னம் தான். இதெல்லாம் நார்மல் குத்து விளக்கு தான். ஆனால் டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த தண்டே இது வந்து ஆனால் ஃபுல்லாக ஹாலோ தான் உள்ள. ஆனால் அது லைட் வெயிட் தான், ஒன்றும் அவ்வளோ வெயிட் கிடையாது. ஏன்னா உள்ள ஹாலோவாக இருக்கிறதுனால. இது வந்து கம்பியாக வருது. டிசைன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இது கம்பியாக. இது வரைக்கும் நான் எங்கேயுமே வெளியே பார்த்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறது. நல்லா அழகாக இருக்குது டிசைன்னு. இது வந்து ஹாலோ. இது தான் நீங்கள் வந்து எப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, ஏன்னா கம்பியாக இருக்கிறதுனால இது வந்து நல்லா 1/2 அன் ஹவர் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு சபீனா போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்துட்டு கோல்கேட் பவுடர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து கிராம் வந்து 15 rupees, 15 ரூபாய் அதிகம் நார்மல் சில்வர் ரேட்டை விட. ஏன்னா இது 92.5 அப்படின்றதுனால. ஏன்னா இது பாருங்கள், அந்த வெள்ளியை விட இந்த வெள்ளி வந்து பார்க்கும்போதே நல்லா ஒரு பிரைட்டாக நல்லா இதுவாக இருக்குது. அந்த தண்டெல்லாம் நல்லா அழகாக இருக்குது. அதனால தான் இதனோட ரேட்டு விலை அதிகம். இந்த விளக்கில் கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, சின்னதாக வேணும்னா சின்னதாக வாங்கிக்கலாம், பெருசாக வேணும்னா பெருசாக வாங்கிக்கலாம். இது வந்து மினியேச்சர் தாஜ்மஹால். யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா வாங்கிக்கலாம். அது வந்து தாத்தா, கலைஞர் தாத்தா. அதுவும் கிஃப்ட் ஐட்டம் தான். இது வந்து சோம்நாத் டெம்பிள். இதுவும் கிஃப்ட் ஐட்டம் தான். யாருக்குன்னா கொடுக்கணுன்னா வாங்கிக்கலாம். இது வந்து கோல்டன் டெம்பிள். இதுவும் மினியேச்சர் தான். அது பக்கத்தில் வந்து அயோத்தி. இது அயோத்தி ராமர் கோயில். பின்னாடி ராமர் நின்றுட்டுருக்கிறாரு. இது வந்து அசோக் பில்லரு. நம்ம அசோக் பில்லர் தான். இது வந்து அயோத்தி ராமர் கோயில் தான். கோல்டு பிளேட்டட் போட்டு. இது வந்து பெரிய வெர்ஷனு. நீங்கள் யாராவது வாங்கிட்டு ஷோகேஸில் வைக்கணுன்னா கூட வைக்கலாம். நல்லா அழகாக இருக்குது. இந்த கிஃப்ட் ஐட்டம்லாம் வந்து யூனிக்காக அவங்க வந்து ஆர்டர் பண்ணி செய்கிறாங்க. அதனால் வந்து என்னோட விலை வந்து 200, 1 கிராம் 200. ஆனால் 200 கொடுத்து வாங்கலாம். இது வந்து வாழை மரம். இது பாருங்க, வாழை சீப்பு. கீழே பக்கத்தில் கண். இதையும் வந்து நம்ம வீட்டாண்ட வெளியில் வச்சு வளர்க்க முடியாது. அதனால் பூஜை ரூமில் இதை வாங்கி வச்சு நம்ம வழிபடலாம். இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க வீட்டில் வாழை மரம் வச்சு இங்கே சென்னையில் மரம் வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்க இல்லை இங்கேயே அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களாம் வந்து மரம் வச்சு வளர்க்க முடியாது. அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டு பூஜை ரூமில் வச்சு அவங்க இது பண்ணால் வசதி இருக்கிறவங்க இந்த மாதிரி பெருசு வாங்கிக்கலாம். கொஞ்சம் வேணால் சின்னதாகவும் இருக்குது. இது பாருங்கள், சின்னதும் இருக்குது. வாழை இலை, இந்த பூ, இதுவும் சின்னதாக இருக்குது. இதுவும் வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து கரும்பு வந்து இதுவும் வாங்கி வச்சுக்கலாம். அப்படியே இதுவும் கரும்பு தான். அது ஒரு கரும்பு, இது ஒரு கரும்பு குட்டி. இது வந்து கோல்டு பிளேட்டட் பூஜை கூட. இது நல்லா வெயிட்டாக இருக்குது. மினியேச்சர் மாதிரி குட்டியாக. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. 188 கிராம். இதெல்லாம் வந்து நார்மல் காமாட்சி விளக்கு தான். அது எல்லாமே சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பெருசு இருக்குது, அந்த உள்ளக்கா பெருசும் இருக்குது, சின்னதும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பெருசு. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து இது அஷ்டலக்ஷ்மி விளக்கு. இது அப்படியே ஃபுல்லாக ஒவ்வொரு இதுவும் இருக்குது. அஷ்டலக்ஷ்மி விளக்கு, காமாட்சி அம்மா விளக்கு இதுலேயும் இருக்குது. இது வந்து சொப்பு சாமா. சின்ன பசங்களுக்கு யாராவது கிஃப்ட் பண்ணலாம். 3000 rupees. மேக்கிங் சார்ஜ் தனி. இங்கே வந்து கடையில் வந்து விசாரிச்சிங்கன்னா தெரியும்.
இது வந்து வெள்ளிலேயே வந்து பூ வச்சு அர்ச்சனை பண்ணுறது, 108 பூ வச்சு அர்ச்சனை பண்ணுறது மனை இது. ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஓட்டை இதில். இந்த ஹோல்ஸ் வந்து பூவுலேயும் வந்து அந்த நீட்டாக காம்பு மாதிரி இருக்கும். மல்லிப்பூ இருக்குது, தாமரைப்பூ இருக்குது. நமக்கு எது வேணுமோ வாங்கி வச்சு அர்ச்சனை பண்ணலாம். ஆனால் பூ வந்து தனி காசு. இந்த மனை மட்டும் வந்து 2000 ரூபாய். இது வந்து இந்த ரோலில் வந்து மேலே வந்து எல்லா சாமியும் இருக்குது. ராமர் இருக்குது, முருகர் இருக்குது, அஷ்டலக்ஷ்மி இருக்கிறாங்க, கஜலக்ஷ்மி இருக்கிறாங்க, எல்லா சாமியும் இருக்கிறாங்க. அடுத்து அப்படியே கீழே அடுத்த லைன் வந்தீங்கன்னா இது வந்து பெருமாளோட தசாவதாரம். அப்படியே ஒரு கர்வ் மாதிரி வச்சுருக்குறாங்க. ஃபுல் 10 தசாவதாரம் இருக்கும் அதில். எல்லாவோட விஷ்ணுவோட அவதாரம் ஃபுல்லாமே அதில் இருக்கும். அப்படியே கர்வாக இருக்குது. அதுவும் வேணும்னா வாங்கிக்கலாம். இது வந்து நரசிம்மர் ஒய்ஃபோடு இருக்கிறாங்க. இது அப்படியே பக்கத்தில் வந்து எல்லா சாமியும் இருக்குது. அம்மன் இருக்காங்க, பிரம்மா இருக்கிறாரு, லக்ஷ்மி இருக்காங்க, கிருஷ்ணர் இருக்கிறாரு, எல்லா அம்மனும் இருக்குது. கீழே அதே மாதிரி 3rd லைன்லேயும் எல்லா சாமியும் இருக்குது. இது வந்து நடராஜர் சிலை. நல்லா வெயிட்டாக இருக்குது. இது நல்லா அழகாக வச்சுருக்குறாங்க. அடுத்து வந்து நம்ம கீழே வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அரச இலை, சங்கு சக்கரம் அழகாக அது வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. எடுக்க முடியாது, அது பின் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து குட்டியாக க்யூட்டாக அழகாக அந்த கிருஷ்ணர் சிலை, கிருஷ்ணர் அப்படியே படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். நல்லா சின்னதாக அழகாக இருக்குது குட்டியாக. அப்புறம் இது வந்து விநாயகரும் ஆஞ்சநேயரும் சேர்ந்த மாதிரி ஒரு சிலை. இது பேர் ஒன்று சொன்னார், நான் அதை மறந்துட்டேன். அதுதான் அது வந்து இதுதான் வந்து வெறும் விநாயகர், குட்டியாக ஒரு விநாயகர். இதுவும் க்யூட்டாக நல்லா அழகாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து இது வந்து தட்டில் சங்கு சக்கரம் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்குறாங்க. எல்லாம் தட்டில் தான் வச்சுருக்குறாங்க. அது தனியாக இருக்குது. இது வந்து குட்டியாக அழகாக ஒரு மரம். அது நல்லா அழகாக இருக்குது. பெருசாக வேணும்னாலும் இருக்குது, வாங்கிக்கலாம். இப்போ இங்கே கீழே இது பார்த்தீங்கன்னா நந்தி இருக்குது, அம்மன் சிலை இருக்குது, இன்னும் வேறு வேணும்னா நிறைய சிலைலாம் இருக்குது. இது வந்து கோமாதா, நல்லா குட்டியாக அழகாக வச்சுருக்குறாங்க. இதுவும் விளக்கு தான். இது வந்து நரசிம்மர். இதே மாதிரி அம்மன், பிள்ளையார் எல்லாமே இருக்குது. இது வந்து வாராகி அம்மன். அது பக்கத்தில் வந்து கிருஷ்ணர். இது மாதிரி எல்லா சாமியும் இருக்குது. இது வந்து வெறும் சிலை தான். இது வந்து கிருஷ்ணர் ராதை 2 பேர் இருக்கிற சிலை. அதுக்கப்புறம் அது வந்து பெருமாள். அது வந்து ராமர், சீதை, லக்ஷ்மணர் அந்த சிலை. இது குட்டி அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து கஜலக்ஷ்மி. இது போல் நிறைய எல்லா சாமிங்களும் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள் எல்லாத்தையும். இது வந்து நம்ம டெய்லி சாப்பிட்ற தட்டு. இது அதில் வந்து சைட் டிஷ் வைக்கிறதுக்கு 2 கிண்ணம் வச்சுருக்குறாங்க. இதை அதுக்கு தனியாக அப்படியே செட்டோடு வரும். இது வந்து அதே தான், ஆனால் வந்து கூட டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறாங்க பேக்கப் பண்ணி. அது வந்து பெருசாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அவ்வளோதான். அது ஏன்னா டம்ளர் இருக்கிறதுனால சின்னதாக வச்சுருக்குறாங்க. இது வந்து நம்ம ஊர் ஜல்லடை மாதிரி இருக்கும். இது வந்து நார்த் இண்டியன்ஸு ஒரு விரதம் இருப்பாங்க, கார்வா சவுத்துன்னு சொல்லிட்டு. அந்த விரதம் வந்து ஹஸ்பண்டுக்காக இருக்கிறது. ஒரு நாள் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து ஈவினிங் நிலா வரும்போது இந்த வச்சு நிலா அப்படி பார்த்துட்டு அந்த விரதத்தை அவங்க வந்து முடிப்பாங்க. இது வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக ஹோல்சேல் தாங்க அவங்க பண்ணுறது. எல்லாமே வந்து காமாட்சி அம்மனுக்கு இருக்குது, சந்தன கிண்ணம் இருக்குது, இது குட்டி குட்டியாக அந்த கிண்ணங்க இருக்குது. நம்ம எந்த மாதிரி வேணும் இதுவும் வந்து ப்ளீஸ் அந்த முதலே காமிச்சாரு. அந்த தட்டு, அந்த குங்குமச்சிமிழ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தட்டு சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. சாப்பாடு தட்டு இருக்குது. அது காமாட்சி அம்மாவுக்கு. அங்கே மேலே வந்து குத்து விளக்கு எல்லாமே இருக்குது. அது வந்து கும்பம் அந்த எல்லா அஷ்டலக்ஷ்மி போட்டு இருக்குது. இது வந்து அன்னபூர்ணி. இது வந்து எல்லாருமே சமையல் ரூமில் வந்து அன்னபூர்ணியை வச்சு அந்த உலக்கு வைப்பாங்க. அந்த உலக்கு இது வந்து அரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த அன்னலக்ஷ்மியை வச்சு அடுப்பண்டை வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வழக்கு வந்து இவங்களே வச்சுருக்காங்க. அந்த பச்சரிசியும் இவங்களே வச்சுருக்குறாங்க. பச்சரிசி அந்த சில்வர் பிளேட்டட்லேயும் இருக்குது, கோல்டு பிளேட்டட்லேயும் வச்சுருக்குறாங்க.
வேணும்னா நீங்கள் அதையே வாங்கி போட்டுக்கலாம். ஃபுல்லாக தட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அன்னலட்சுமியை வச்சுட்டு அடுப்பாண்டை வச்சு நீங்கள் தினமும் சாமி கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் நேற்று தான் இந்த மாதிரி ஒன்று வாங்கினேன். நல்லா ஃபோட்டோ ஃப்ரேம் இது பாருங்கள். பிள்ளையார், லக்ஷ்மி, இதுவும் லக்ஷ்மி, இதுவும் விநாயகர். வித்தியாசமாக இருக்குது. இது ஸ்கொயராக இருக்குது, இது இலை மாதிரி இருக்குது, இது ஒரு ராமர். இந்த மாதிரி எல்லா சாமியும் இருக்குது ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ஒன்ஸ் ஒரு பொருள் வாங்கிட்டீங்கன்னா நோ ரிட்டர்ன், நோ எக்ஸ்சேஞ்ச். சண்டே ஹாலிடே. லன்ச் டைம் வந்து 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வைக்கிறேன். இது பாருங்கள், இது பிளேயர் தான். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்செல்லாம் இருக்குது. இது வந்து இப்போ ப்ளக்கில் இந்த கரண்ட்டில் சொருவி வச்சிட்டோம்னா ப்ளக் இருக்குது. கரண்ட்டை சொருவிட்டோம்னா பாட்டு பாடும். நல்லா வால்யூம் பூஜை சாமி ரூமில் வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. ரேட் எவ்வளோண்ணா இது? இது எவ்வளோண்ணா ரேட்டு? 500 rupees. இது என்னது? அம்மனோட மாலை, அது வளையல். இது பாருங்க, அம்மன் வீட்டுக்கு அம்மன் சிலை வச்சு கும்பிட்றவங்க இந்த மாதிரி வளையல் வாங்கி போடலாம். குட்டி குட்டியாக கலெக்டாக சிலைக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக இருக்குது. இது வந்து நெல்லிக்காய் தீபம். இது வந்து வில்வ இலை. இது வந்து அரிசி. இது பாருங்க, அரிசி. இது கோல்டு பிளேட். கோல்டில் அந்த படியில் போடலாம். நான் சொன்னேன், அந்த படியில் போட்டு அன்னலக்ஷ்மி மேலே வைக்கிறது. இது வந்து இது வந்து மல்லிப்பூ. இது வந்து மல்லிப்பூ. அந்த ஒரு ஸ்டாண்டு முதல்ல ஒன்று காமிச்ச பாருங்க, அந்த இதில் வச்சுட்டு 108 வச்சு நம்ம அர்ச்சனை சாமிக்கும் அர்ச்சனை பண்ணலாம். அந்த ஸ்டாண்ட்லேயும் வச்சுட்டு மொத்தமாக சாமி கும்பிடும்போது இதுவும் பூஜை பண்ணலாம். அதை இதுவும் அதே தான், ஆனால் கொஞ்சம் பெருசு. இது மல்லிப்பூ. இது வந்து 61. ஓ, இதுதான் மல்லிப்பூ. இதுவும் ஒரு பூ தான். இது பாருங்க, நமக்கு வந்து இப்போ ஃபாரினில் இருக்கவங்களுக்கு பூவெல்லாம் கிடைக்காது. நான் வந்து கனடாவில் இருக்கிறோமா, எங்களுக்கு வந்து பூ வந்து அடிக்கடி கிடைக்காது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி வாங்கின்னு போய் வச்சுட்டு. இது வந்து சின்ன சைஸில் இருக்குது. இது அதோட கொஞ்சம் பெருசு. இது எல்லாமே அந்த 108 தான். இது வந்து தாமரை. இது பாருங்க, இதுவும் தாமரை தான். அதே தாங்க. இது வந்து சில்வரில் இருக்குது. இது பாருங்க, சில்வரில். இது என்ன பூ? இது அழகாக இருக்குது நல்லா. இதுவும் தாமரை. அது பூ மல்லிப்பூ மாதிரி. அதான் மல்லிப்பூ மாதிரி தான். இதுவும் அதே தான். இது வந்து குட்டி குட்டியாக இருக்குது. அதே தான், இந்த குட்டி குட்டியாக இருக்குது. 25 கிராம், 30 கிராம், 32, 40 கிராம். இந்த ஒரு பாக்கெட் எவ்வளோ வரும்? 108. 108. 108னா கிராம் எவ்வளோ இருக்கும்? கிராம் தான் ஒரு 30 கிராம் வரும். 30 கிராம் இருக்கு, 48 இருக்கு, 70 இருக்கு. மினிமம் இது வந்து 30 கிராம் வருமா? வெள்ளி தான் இது. 108. ஒவ்வொரு பேக்கெட்லேயும் 108 இருக்கும். ஏன்னா இப்போ அர்ச்சனை பண்ணுறவங்க சாமிக்கு, ஏன்னா ஃபாரினில் இருக்கவங்களுக்கெல்லாம் அது கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி வாங்கின்னு போயிட்டு நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம். இது வந்து அதே மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது பாருங்கள், அழகாக. இது வெயிட்லெஸ் தான். அதில் வெயிட்லெஸ், கம்மி வெயிட். இது மாதிரி அது இந்த வளையல் அதே மாதிரி வெள்ளியில் இருக்குது. நம்ம முதல்ல கோல்டில் பார்த்தோம், இப்போ இது வந்து வெள்ளி. அதே மாதிரி வில்வ இலை. இதுவும் வந்து 108 தான். இதுவும் வெள்ளியில் இருக்குது. அது வில்வ இலை குட்டி குட்டியாக, அது பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. தாமரை. இதை பாருங்கள், இது வந்து தாமரை. தாமரை பூவில் அர்ச்சனை பண்ணுறவங்க தாமரை பூ வாங்கிக்கலாம். வணக்கம் சார், என் பேர் பாவேஷ். நான் வரலட்சுமி சில்வர் ஷாப்பிலேருந்து பேசுகிறேன். இந்த கடை எங்கே இருக்குன்னா சவுகார்பேட், சென்னை, NSC போஸ் ரோட்டில் இருக்குது. இப்போ சார் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் இருக்கா இல்லையா? ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் இருக்குது சார். அது பார்சல் சார்ஜஸ் உங்களுக்கு தான் ஆகும் சார். தமிழ்நாடு உள்ள இடத்துக்கு 200 rupees சார்ஜ் ஆகுது. அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு 500 rupees ஆகும். அது மேலே கூட ஆகலாம். ஏன்னா வெயிட்
தகுனாதான் அவங்க சார்ஜஸ் போடுவாங்க. அதை நாங்கள் பேர் பண்ண மாட்டோம், கஸ்டமர் தான் பேர் பண்ணணும். அவுட் சைட் ஆஃப் இந்தியா கூட உங்களுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே தமிழ்நாடு உள்ள யார் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு கடை வர சொல்லுங்கள். நாங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸ் காமிச்சிடுவோம், அவங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கூட சர்வீஸ் இருக்குது. ஆன்லைன் சர்வீஸ் கூட இருக்குது. ஆன்லைன் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னோட யூடியூப் சேனல் கூட இருக்குது, வரலட்சுமி சில்வர் ஷாப்பி. லிங்க்ல இவங்க போட்டிருக்காங்க, கண்டிப்பாக பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் அது கீழே இருக்குது. தேங்க்யூ. கடை சுற்றி ஒரு இது காமிக்கிறேன் பாருங்க. சொம்பு, டம்ளர்ஸ், அந்த பிளேஸ் எல்லாமே இருக்கு. அப்படியே சுற்றி பாருங்க எப்படி என்னென்ன இருக்கு. பஞ்ச பாத்திரம் இருக்கு. இந்த vlog இதோட முடிச்சிடலாம். நான் எல்லாத்தையும் எடுத்துருக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து எல்லா பொருளும் எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸோ எல்லாமே ஹோல்சேல் ஐட்டம் தான். நீங்கள் வெளியே வாங்குறத விட இங்கே நல்லா சீப்பாக இருக்கும். ஒரு ஐட்டம் கூட அவங்க வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. மொத்தமாக வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்குங்க. எல்லாமே இருக்குது. சின்ன பூ இருக்குது, சிலை இருக்குது, அப்புறம் தட்டு இருக்குது, கொலுசு இருக்குது, மெட்டி இருக்குது, பூஜா பிளேட் இருக்குது, குத்து விளக்கு இருக்குது, காமாட்சி அம்மாளுக்கு எல்லா ஐட்டம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா NSC போஸ் ரோடில் வரலட்சுமி சில்வர் ஷாப்பி இந்த கடை பேர். கண்டிப்பாக ஆனால் இது கொஞ்சம் உள்ளே இருக்கும், நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா தெரியாது வெளியிலேருந்து பார்க்கும்போது. தாரஸ் டவர் சொல்லிட்டு வெளியில் அங்கே ஒரு போர்டு இருக்கும் மேலே. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த ஷாப் இருக்கும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால், ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேள்வி கேளுங்க. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.